நமது வாடிக்கையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஃபோன் கால் சார். எங்க சார் 2-3 வாரமா உங்களை காணோம், வீடியோவும் வரல, உன்னையும் காணோம், நீங்களும் எஸ்கேப் ஆயிட்டு தான் கேட்டாங்க. நான் எங்க போய் எஸ்கேப் ஆகுது? எங்க எஸ்கேப் ஆனாலும் துரத்தி பிடிச்சி கூட்டிட்டு வந்துடுறீங்களாச்சு. அந்த 3 வாரம் வந்து ரொம்ப பிஸியா இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எப்பவுமே ஒரு வீடியோ போடுவோம். புதுசா ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறோம்னு வச்சுக்கோங்க. அது என்னன்னா அது பண்ணவே முடிய மாட்டேங்குது. ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது. சரி, சஸ்பென்ஸா ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தலாம், புதுசா ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ட்டு இவ்வளவு நாளா வெயிட்டிங்ல இருந்தாங்க. சரிங்களா? இப்பதான் அந்த ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். புதுசா நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். ஏன்னா இத்தனை நாள் பண்ணல, பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பண்ண முடியாம போயிருச்சு. இப்பதான் அறிமுகப்படுத்தி இருக்கோம். அது எந்த மாதிரி அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. இது எல்லாரும் பண்ணக்கூடியதான். இதுல அதாவது எந்த தொழில் பண்ணாலும் ஒரு அந்த தொழில் நம்ம லவ் பண்ணணும். நீங்க அந்த தொழில் லவ் பண்ணா மட்டுமே தான் அது எந்த தொழில் இருந்தாலும் ஜெயிக்க முடியும். இப்போ எல்லா தொழிலையுமே எல்லாருமே வேலை செய்யறாங்க, எல்லா துறையிலையுமே இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப நீங்க நண்பன் படம் பார்த்திருப்பீங்க. அதுல இன்ஜினியரிங் அவங்களுக்கு அவர் பேரு விஜய் சாருக்கு பிடிக்கும். இவருக்கு பூங்குற சாமி, அவர் பேர் என்ன, ஸ்ரீகாந்த். அவருக்கு போட்டோ எடுக்கிறதா பிடிக்கும். ஸோ அவர் லவ் பூரா போட்டோ மேல. இன்ஜினியரிங்ல விருப்பம் இல்லாம படிச்சுட்டு இருப்பாரு அவங்க அப்பாவுக்காக. அதுக்கப்புறம் அவருடைய துறையில அவரு பெரிய ஆளா வந்துருவாரு. அந்த மாதிரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தொழிலையும் எந்த தொழிலாக தான் இருக்கட்டும், அந்த தொழிலை லவ் பண்ணணும். லவ் பண்ணா மட்டுமே தான் அந்த தொழிலை நம்ம முன்னேற முடியும். சரிங்களா? நான் பணம் போடுறேன் அப்படிங்கிறது தாண்டி விருப்பப்பட்டு அந்த வேலை செய்யணும். எந்த தொழிலா இருந்தாலும் சரி. சரிங்களா? எந்த தொழிலா இருந்தாலும் சரி. எல்லா தொழிலையுமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தொழிலையும் ஆள் இருக்காங்க. நீங்க ரோட்ல குப்பை பொறுக்கிறதுல இருந்து, குப்பை அள்ளுறதுல இருந்து, டாய்லெட் கிளீனிங் பண்ற வரைக்கும் இன்னைக்கு எல்லாமே நம்ம வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் அந்தந்த வேலையை மனசார பண்றாங்க. அதே மாதிரி தான் நான் சொல்றேன். எந்த ஒரு தொழிலையுமே ஒரு கேவலம், வீதி வீதியா போய் விற்கணும், கடை கடையா போய் ஏறி இறங்கணும் அப்படிங்கிறத மைண்ட் செட்ல இல்லாம எந்த தொழில் பண்ணாலும் சரி, அந்த தொழில் சிறப்பா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஆனா நம்ம கௌரவம் பார்க்க கூடாது. எங்க அப்பா கவர்மெண்ட் வேலை, நான் எதுக்கு போய் கடைக்கு போறேன் அப்படிங்கிறது 2வது பிரச்சனை. நம்ம வேலை செய்யணும். அப்பா கவர்மெண்ட் வேலையா இருந்தா நமக்கு என்ன ஆக போகுது? நம்மளுடைய ஃபேமிலிக்கு, நம்மளுடைய இதுக்கு நம்மளுடைய உழைப்பு தான் தேவை. ஸோ அந்த மாதிரி உழைக்கக்கூடிய தொழில் தான் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சேம் இதுவும் அதே மாதிரி தான். சரிங்களா? இந்த தொழில் அதே மாதிரி தான். இது உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். எந்த மாதிரி தொழில், இது என்ன தொழில் அப்படிங்கிறது என்னடா போல்த சஸ்பென்ஸ் சொல்லு அப்படிம்பீங்க. வாங்க சொல்லிடுறேன். என்னன்னா இந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் என்னங்கன்னா, உங்களுக்கு பைபேக் இல்லாத தொழில். இதுதான் பானிபூரி மிஷின். சரிங்களா? பானிபூரிக்கு மிஷினா அப்படிம்பீங்க. ஆமா, கண்டிப்பா பானிபூரிக்கு மிஷின் இருக்கு. அதாவது அந்த பானிபூரி பாத்தீங்கன்னா பூரி செய்வாங்கல்ல, அந்த பூரி அந்த மாவை பிணைஞ்சு, மைதா மாவு, ரவை, கோதுமை மாவு 3 மாவி மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சு இந்த இதுல விட்டோம்னா அதுல அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே முட்டு முட்டா ரவுண்ட் ரவுண்டா வந்துடும். அது எங்க வந்தது? இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி ரவுண்டா வந்துடும். இது எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படிங்கிறது நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது எங்கெங்கெல்லாம் விற்கிறாங்க, இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அதையும் நான் சொல்லிடுறேன். இது எப்படி பண்றது, வாங்க காமிங்க. லோகே, ஏதாவது இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மாவை பிணைஞ்சு வச்சுக்கணும். பிணைஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி பார்க்கணும். பாருங்க, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி மாவு எடுத்து வச்சுட்டு இது விடணும். பாருங்க, இந்த மாதிரி விட்டோம்னா இதுல போகும். சும்மா சொயின்னு போகும். பார்த்துக்குங்க. போச்சுன்னா இப்படி ரவுண்டா வந்துடும்.
நான் கீழே எதுங்க உழுகுது? அப்படி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லையாங்கண்ணா? எடுத்துடலாம். ஓ, ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்லேயே பண்ணிடுவோம் அது வாட்டுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் வெட்டோம்னா இந்த பிசெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து எடுத்து விட்டுட்டோம்னா உங்களுக்கு வரும்போதே வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பனாக வந்துடும், அதோட இதாக வந்துடும். அது வந்து நீங்கள் பழக பழக உங்களுக்கு செட் ஆயிரும். அது வந்து அப்படியே உருவிக்கலாம், பார்த்துக்குங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி வந்துருங்க. அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு பண்ணீங்கன்னா பானிபூரி ரெடி. இவ்வளோதான் இதில் விஷயமே. ஏங்கண்ணா இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணணுமா? பாருங்க, அடுத்தது விடுறாங்க பாருங்க. இதை எடுத்து மேலே விட்டுணுங்க. பாரு, மேலே வந்து ஒரு ரோலர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதில் விட்டணும். இதில் விட்டுட்டோம்னா அந்த ரவுண்டு கட் பண்ணது போக மீதி ஷேப் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இப்படி இப்படி விழுந்துடும். இப்படி எடுத்துக்கணும். பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பானிபூரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 15 நிமிஷத்தில் வந்து இந்த மாதிரி வந்து 5000 பூரி பண்ணலாம். எவ்வளோங்கண்ணா பண்ணலாம்? 5000 பண்ணலாங்களா? 1 மணி நேரத்துக்கு வந்து 5000 பானி செட்டு பானிபூரி பண்ணலாம். 1 மணி நேரத்துக்கு 5000 பண்ணலாம். நீங்கள் வந்து இது நீங்கள் ஆர்டர் எடுத்துட்டீங்கன்னா வண்டி கடையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் ஒரு எல்லாமே வந்து இன்னைக்கு பானிபூரி வந்து எல்லா பக்கமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே வருது. பானிபூரி பண்றவங்க கடைக்கு நீங்க வந்து இந்த பூரியை சப்ளை பண்ணலாம். அடுத்தது பாருங்க. இதெல்லாம் பாருங்க, இது ரொம்ப ஈஸியா தான் வருது பாருங்க. எல்லாமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். பாருங்க, இது எங்களுக்கு புதுசுங்கிறதுனால வந்து இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கணும்னாங்க. போக போக சரியாயிக்கும். பாருங்க, பரவாயில்லையே. நான் இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து இது வீடியோவில் சாம்பிள் பார்க்கும்போது கூட எனக்கு இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. காமிச்சாங்க. எனக்கு அந்த அளவுக்கு வந்து தெளிவா இல்லாம தான் வந்து ஒரு ஃபினிஷிங் இல்லாம இருந்தது. இது பார்த்து அப்படியே வந்து அந்த கம்ப்யூட்டர்ல போட்டு நம்ம பார்த்து ரவுண்டு போட்டா எப்படி வரும் அந்த மாதிரியே பக்காவா வந்து உண்மையாலுமே ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து ரவுண்டா நம்ம வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறத காமிச்சிட்டோம். இது எங்கெங்க யூஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்லவே வேண்டியதில்லை, உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் பானிபூரி எல்லாருமே சாப்பிட்றாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இது வந்து முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, இது இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் வந்துருச்சு. நீங்க வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கும் நீங்க கொடுக்கலாம். இந்த பானிபூரி செட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை வந்து ஒரு கவர்ல போட்டு அதை எண்ணெயில போட்டு பொரிச்சிங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா பெருசாயிரும். அது கூட வந்து மசாலா பொடி, என்னென்ன பொடி அதெல்லாம் போட்டு பாக்கெட் பண்ணி ஒரு 45 ரூபாய் 55 ரூபாய் அதை செட். ஏங்கன்னா எவ்வளோங்க விற்கிறாங்க? ஒரு பீஸ் 75 பைசா. இப்போ நமக்கு உண்டான காஸ்டிங் எவ்வளோங்கண்ணா வரும்? அதில் பாதி தான் வரும். ஒரு பீஸ் 75 பைசாக்கு விற்கிறாங்களாமாங்க கடையில். போதும், நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 1000 பீஸு ஒரு 5000 பீஸ் விற்றாவே நமக்கு போதுமில்ல. 5000 ரூபா வரும். 5000 ஒரு 4250 ரூபா வருமா? அவ்வளோதாங்கண்ணா. ஒரு 5000த்துக்கு நீங்கள் 1 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4750 ரூபா உங்களுக்கு வரும். அதில் பாதி போடுங்க, 2000 வரட்டுங்க. 2000 வந்து என்னாச்சு உங்களுக்கு? நல்ல லாபம் தானே. வாங்கி வித்தாலுமே இதே கடைக்காரங்களா இருந்ததுன்னா நம்ம வெளியே போய் அலையவே வேண்டியதில்லை. வேணுங்கிற அளவுக்கு மாவை பிணைஞ்சு நம்மளே போட்டு போடுற பானி பிரிஞ்சு நம்மளே போட்டு பண்ணிக்கலாம். இதுதான் விஷயம். சரிங்களா?
இதுக்காக தான் வந்து நம்ம இத்தனை நாளாக வந்து இந்த மிஷினுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி இதோட அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றும் இல்லை. இது எத்தனை அடிக்குண்ணா வருது? 5.25 அடி வருதுங்க. 5.25 அடி வருதுங்க மொத்தமாக இதில். அவ்வளோதான். அதாவது நம்ம இது அந்த சேரையும் சேர்த்தியாங்கண்ணா, அவுட்ரு டு அவுட்ரு 5.25 அடி வருது. இப்போ நமக்கு ஒரு இது ஒரு ஒரு 6 அடி இடம் நமக்கு இருந்தால் போதுமானது. இது அப்படி மறுபடியும் 6 அடி இருந்தால் போதுமானது. ஸோ 6 அடி இடத்துக்கு தான். கரண்ட் அதே மாதிரி தான், சிங்கிள் பேஸ் தான் கரண்ட்டு. ஆஃப் ஹெச்பி மோட்ரு தான், ஆஃப் ஹெச்பி மோட்ருங்க இது. ஆஃப் ஹெச்பி மோட்ரு, சிங்கிள் பேஸ் லைனு, பெருசாவெல்லாம் கரண்ட் பில் வராது. நம்ம அது ஒரு நாளைக்கு நீங்கள் 8 மணிக்கு 2 யூனிட் தான் வருமா? 8 மணி நேரத்துக்கு 2 யூனிட் தான், பரவாயில்லையே. அதே நம்மளுடைய மிஷின் மாதிரி தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இந்த தொழிலை பண்ணிட்டு நம்ம மெயினான தொழிலை விட்டுறீங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்ம தொழில் பார்த்தீங்கன்னா அது வாட்டுக்கு போயிட்டு தான் இருக்குது. அது வந்து எந்த தடங்களும் எந்த குறையும் இல்லாமல் நல்லா போயிட்டு இருக்கு கடவுள் புண்ணியத்தில். ஏன்னா எப்படி போகிறேன் அப்படின்னா நல்லபடியாக பண்ணுறோம். நம்ம கரெக்டாக துணி கொடுக்குறோம், கரெக்டாக நூல் எடுத்துக்கிறோம். அதனால வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கு கடவுள் புண்ணியத்தில். ஸோ எதுக்கு யாருக்கு எந்த குறையும் இல்லை, அமோகமாக போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அதுக்காக இதையும் ஸ்டாப் பண்ணல, இதையும் ஸ்டாப் பண்ணிட்டு அதையும் நான் ரன் பண்ணல. அது புதுசாக வந்து எனக்கு டஸ்ட் அலர்ஜி, இந்த பானிபூரி தொழில் பண்றவங்களுக்கு நான் புதுசாக நான் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன். அதுலயே பார்த்து இதுல மாவு வந்து பிணையிருக்கு ஒரு மிஷின் பார்க்குறேன். அது ஒரு 2-3 ப்ராடக்ட் இருக்கு. நம்ம வந்து இந்த இடத்த விட்டுட்டு நம்ம தனியா வந்து இன்னொரு பக்கம் நம்ம வந்து குடோன் செட்டு போட்டுட்டு இருக்கேன். ஒரு 5500 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு குடோன் வந்து போட்டுட்டு இருக்கேன். நிறைய ஐட்டங்கள் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். இப்போ கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று ஆரம்பிச்சிட்டேங்க. சரிங்களா, பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று போட்டு ஆரம்பிச்சிருக்கேன். போன வாரம் பூஜை நடந்துருச்சு. அதனால வந்து பெருசாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இல்லை என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிறது வந்து புதுசாக நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்களே சொந்தமாக விற்கிற மாதிரி தான் அப்புறம் தொழில் பண்ணிட்டு ஆரம்பிக்க போகிறேன். கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லாமே நிறைய என்னென்ன ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வேறுது, இல்லை உங்களுக்கு எந்தெந்த மாதிரி மிஷினரிஸ் வேணும்னு சொல்லுங்கள். அந்த மாதிரிலாம் நம்ம தயார் பண்ணி கொடுப்போம். ஏன்னா நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிச்சிட்டோம், இப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு மிஷின் வேணும், எனக்கு அந்த மாதிரி ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா, கோயம்புத்தூர் சபரிவாலத்தில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நன்றி, வணக்கம். எதானா ஃபோன் பண்ணுங்க, எல்லாம் எப்பவும் போல பேசுவோம். டவுட்டாக இருந்தால் கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.